அந்த கொடிய மிருகம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அங்க என்ன பண்றீங்க சூசன்? நிலவிடம் வாடகை வாங்கி ஒயிலி வீட்டில் குடி வைக்கலாமா? கண்டென்சர் மைக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்ஸ் பக்காவாக பண்ண முடியும். மைக்ரோஃபோன் செட்டப்புக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னு வைங்களேன், எக்கச்சக்கமான காசு செலவாகும். ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து மைக்ரோஃபோன்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இருந்தீங்க எனக்கு வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஃபோர்டபுளான மைக் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எடுத்தமா கனெக்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கண்டென்சர் மைக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிசராக மாட்டி அப்புறம் அதில் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து வீடியோஸ் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். மைக்கை பற்றின அன்பாக்சிங் ப்ளஸ் இது எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆடியோ டெஸ்ட்டும் எடுத்திருக்கோம். ஸோ அது வீடியோவோட எண்டில் இருக்கும். கேஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பிராண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ அண்ட் மாடல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா lite AU902 அப்படிங்கிறது இதோட மாடல் நேம். பாக்ஸ் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா போலார் கார்டியாய்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டைப் சி யூஎஸ்பி பிளக் அண்ட் பிளேன்னு சொல்லியிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க அவுட்புட்டுக்கு. டேபிள் ஸ்டாண்ட் ஒன்று. அப்புறம் இது கம்பேட்டபிள் வித் விண்டோஸ் அண்ட் மேக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குயிக்காக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு கார்டு இருந்தது. நான் வாரண்டி கார்டுன்னு நினச்சேன், பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் கார்டு. இதில் கொடுத்துருக்கிற QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி நமக்கு ஏதாவது டவுட்னா ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவலில் கனெக்டிவிட்டிலாம் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக டிஸ்பிளேல ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏதாவது நமக்கு டவுட்னா இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல். உள்ளே பார்த்தீங்கன்னா அக்சசரின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருந்தது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் சி கேபிள் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைக்குக்கு வந்துடலாம். ஸோ மைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா அதோட பில் குவாலிட்டி தான். ஏன்னா பில் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட லுக் அண்ட் ஃபீல் அப்புறம் டேபிளில் நம்ம வச்சு மவுண்ட் பண்ணுற விதம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். மைக் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஸ்டீலில் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட் இருந்தது. இன்கேஸ் நம்ம டேபிளில் மவுண்ட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஆடியோ கெயின் கண்ட்ரோல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் கண்ட்ரோல். ஆடியோ கெயின் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற இன்புட் லெவலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளேபேக் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி நாய்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ப்ளேபேக் ரெக்கார்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து ஒரு கார்டியாய்ட் பேட்டர்னுங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கிற போர்ஷனில் மட்டும்தான் நம்ம பேசக்கூடிய வாய்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். அப்படின்னா 2 கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ மிக்சர் அண்ட் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி ஆடியோ கெயின் கண்ட்ரோலும் ப்ளேபேக் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கிறது இந்த மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சைடு வரலாம். பேக் அண்ட் சைடு வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கனெக்டிவிட்டி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் ஒன்று தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக் ஸ்டாண்டை பற்றி சொல்லியே ஆகணும். நமக்கு வேணுங்கிற பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் நம்ம மைக்கை திருப்பிக்கலாம். ஒன்ஸ் நமக்கு வேணுங்கிற பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் கொடுத்துருக்க நாபை டைட் பண்ணி நம்ம ஆடியோ ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து இந்த மைக்கோட கனெக்டிவிட்டிலாம் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. செகண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஒரு 2 கனெக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கிரீன் லைட் எரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி எரியும் போது மைக் வந்து ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் மைக்கை மியூட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரெட் கலரில் லைட் எரியும். இப்படி லைட் எரியும் போது பார்த்தீங்கன்னா மைக் மியூட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஆடியோ வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத லைவாக மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் ஒன்று தேவை. இந்த இடத்துல வந்து கொடுத்துக்குங்க. மைக்ரோஃபோனில் நீங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓடிஜி கூட கனெக்ட் பண்ணி மொபைல் கூட கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்எல்ஆர் கூட கனெக்ட் பண்ணி எப்படி இதோட ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் 2 விஷயம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேமராவில் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அவுட்ல இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்டீரியோ மேல் டு மேல் வந்து இந்த பின்ல கொடுத்துட்டு அண்ட் இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவில் கொடுத்துக்கணும். அப்படி கேமராவில் கொடுக்கும்போது 2 விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல இருந்து கெயின்ல இருந்து எடுத்து கொடுக்கல, பிளேபேக்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க, சரிங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது ஃபுல் வால்யூம் வச்சிங்கன்னா பயங்கர இறைச்சல் வந்து கேமராவில் வந்துடும். ஸோ அதனால வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேபேக் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது
டைப் சி கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது மூலியமாக தான் இந்த மைக்குக்கு வந்து பவர் போகும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கூட கொடுக்கலாம், அப்படி இல்லைனா மொபைல் கூட கொடுத்துக்கலாம், டிஎஸ்எல்ஆர் கூட கொடுக்குறீங்கன்னா இந்த 2 விஷயம் பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று இந்த டைப் சிலேருந்து ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கொடுக்கணும். அப்படி கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மொபைலில் கொடுத்துக்கலாம். ஸோ பிளேபேக் வால்யூம் அவுட் எடுத்தால் நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கொடுக்குறீங்க. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரூம் நாய்ஸ் லெவல் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா லேவ் மைக் அண்ட் யூஎஸ்பி மைக்ரோஃபோனோட வேவ் ஃபார்ம் கம்பேரிசன் தான் பார்க்குறீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைலண்ட்டான என்விரான்மெண்ட்டில் கேப்சர் பண்ணது. டாப்பில் இருக்கிற கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேவ் மைக்கில் இருந்து கேப்சர் பண்ண ஒரு வேவ் ஃபார்ம், அண்ட் பாட்டம் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி மைக்லேருந்து எடுத்ததுங்க. இதோட ரெண்டோட கம்பேரிசன் நீங்களே பாருங்கள். ஸோ எந்த ஒரு கண்டென்சர் மைக்கையும் நம்ம வந்து கையில் ஹோல்ட் பண்ணிட்டு பேச முடியாது. ஏன்னா ஷாக் மவுண்ட் கொடுப்பாங்க, சிசராம் கொடுப்பாங்க, அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பாப் ஃபில்டர்ஸ் இருக்கும், இது கூட வின்ஃபோம் இருக்கும். எல்லாம் போட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணுவோம். இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கையில் ஹோல்ட் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு எடுத்துக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மைக் வாங்குறதுக்கு ஒரு சில காரணங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப விலை கம்மிங்கன்னா செட்டப் ரொம்ப சிம்பிள். ஆடியோ இன்டர்ஃபேஸ், மிக்சர் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இது பிளக் அண்ட் ப்ளே தான். எந்த ஒரு ஷேக்கிங் இஷ்யூஸும் இல்லைங்க. இப்போலாம் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பர்சனலாக யூடியூப் வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மைக் வாங்கலைங்க. என்னோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல், வீடியோஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் வருது, லைவ் கிளாஸஸ் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. மைக் நான் யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா கேமிங் பண்ணுறவங்க, வாய்ஸ் ஓவர், குறிப்பாக வந்து போட்காஸ்டிங் பண்ணுறவங்க, பட்ஜெட்டில் சிங்கிங் வந்து ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும் அப்படின்றவங்கலாம் இந்த மைக் தாராளமாக வாங்கலாம். இது கூட நீங்கள் பாப் ஃபில்டர் அண்ட் மைக் ஸ்டாண்ட் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேவ் மைக்கை வந்து காரில் கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு போக முடியாது. வாய்ஸ் ஓவரில் நிறைய பேர் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.